மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பன். இங்க என் தாசனாகிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் தாசனாகிய தாவீது யார் அது? என் தாசனாகிய தாவீதுனா இது தாவீதின் காலத்துல சொல்லப்படல. அதனால இது தாவீதை பத்தி சொல்லப்பட்ட காரியம் அல்ல. இது கர்த்தராகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள். ஏனென்றால் கிறிஸ்து தாவீதனுடைய சந்ததியில தான் வருகிறார். அது மட்டுமல்ல, தாவீது எப்படி ஒரு மேய்ப்பனா இருந்தானோ அதே போல கிறிஸ்து ஒரு மேய்ப்பனா இருப்பார் என்று சொல்லும்படியாக தான் கர்த்தர் இந்த இடத்துல அப்படி சொல்றார். இவரே அவர்களுக்கு மேய்ப்பனா இருப்பார். யாரு? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு மேய்ப்பனா இருப்பார் என்று தீர்க்க தரிசனமாக இங்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கிறிஸ்து என்னும் மேய்ப்பன் அவர் வரும்போது என்ன பண்ணுவார்? சிதறி போன தன் ஆடுகளை எல்லாம் தேடி போவார். வாசிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்கள். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை